தாவக தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்துக்கு வந்தார். கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அவர் நன்றி கூறினார். நாங்களும் அவருக்கு பாராட்டுகள் சொன்னோம். ஒரு நல்லாட்சியை நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு முன்மொழிவுகளை செய்தோம். மற்றபடி இது நட்பு முறையிலான சந்திப்பு. இல்ல முதலில் நன்றி தெரிவித்தார். நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தோம். வருகிற வழியில் நல்லக்கண் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்தார்கள். நல்லக்கண்ணுக்கு அவர் மரியாதை செய்தார். இல்ல அது பற்றி பேசுவதற்குரிய சூழல் எதுவும் இல்லை. நட்பு முறையில் வந்தார். அவர் எங்களுக்கு பாராட்டு புரியணும். அவ்வளவுதான். இல்ல இந்த சூழல் அதெல்லாம் உரை நிகழ்த்தவில்லை. நாளை மறுநாள் தெரிய வரும். சரிங்க, ஓகே. நீண்ட ஒரு நேரத்துக்கு அப்புறமா நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. ஆமா, அது நீண்ட நேரம் அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைவர் சொன்னால் ஏற்பதல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டு தலைமை மேலிருந்து கீழ் வரை கமிட்டி கூடிதான் அரசியல் முடிவுகளை நாங்கள் எடுப்போம். அந்த வகையில் உள்கட்சி ஜனநாயகம் நிலவுகிற கட்சி எங்கள் கட்சி. எவ்வளவு பெரிய தலைவருக்கு தனித்த அதிகாரம் இல்லை. கமிட்டிக்கு தான் தனித்த அதிகாரம் இருக்கிறது. அந்த ஜனநாயகம் 100 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி பாதுகாத்து வருகிறது. எனவே நாங்கள் மேலிருந்து கீழ் வரை விவாதித்தோம். ஒரு அரசியல் முடிவு எடுத்தோம். ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் தனித்த அரசியல் கட்சிகளில் கொஞ்சம் அதிக இடங்களை கொடுத்து தனித்த அரசியல் கட்சியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 6 இடங்கள் தேவைப்படுகிறது ஆட்சி அமைக்க. அப்படி என்றால் அதை நாங்கள் மக்கள் ஜனநாயகத்துக்கான முன்மொழியாக பார்க்கிறோம். மக்கள் திமுகவுக்கு ஒரு ஜனநாயக முன்மொழிவை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை வழிமுறை செய்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் பொருட்டு தான் இந்த நிலை. சரியான ஒரு மெஜாரிட்டி எண்கள்ல ஒரு நிமிஷம் சரியான ஒரு எண்கள்ல மெஜாரிட்டியில இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இதனுடைய ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்க வேண்டும். அது மக்கள் நலன் சார்ந்து இருக்க வேண்டும். ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அது நலன் சார்ந்து இருக்கிற போது அது உள்ளபடியே நல்ல உறுதித்தன்மையோடு அது இருக்கும். எனவே ஒரு மதச்சார்பின்மை, நமது நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி முறை, ஏழைகள் எளியவரின் பால் அக்கறை, முன்னர் அரசு தொடர்ந்த ஏழைகள் பால் நலத்திட்டங்கள் இவையாவும் தொடர வேண்டும். மக்கள் இயல்பையே ஆதரவளிப்பார்கள். திமுக தலைவர் எப்பொழுதுமே ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். அவரிடம் 10 ஆண்டுகள் நாங்கள் பழகியிருக்கிறோம். எப்பொழுதும் அவர் கட்டளையிட்டதில்லை, நிர்பந்தங்கள் கொடுத்ததில்லை. ஒரு உரையாடல் தான் செய்வார். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தனித்த கட்சி என்பது அவருக்கு தெரியும். அங்கே உட்கட்சி ஜனநாயகம் என்பதும் தெரியும். தேசிய குழு வழிகாட்டுதல் என்பதும் அவருக்கு தெரியும். இவையெல்லாம் கணக்கில் கொண்டு சீர்தூக்கி பார்க்கிற நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர் அவர். இல்ல, முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சூழல் கருதி முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த முடிவு கூட இந்த ஜனநாயகத்தில் அந்த இடைவெளியை ஆளுநர் பயன்படுத்திவிடக் கூடாது. ஆளுநர் பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதில்லை ஜனநாயகத்திற்கு. எனவே இந்த இடைவெளி கூடாது. அது அவங்க ஒரு எங்களுடன் தொடர்பு கொள்கிறவரோடு நாங்கள் இப்போ கன்வே பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே உரையாடலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்பவும் கூட அவர் எந்த நிர்பந்தங்களையும் செய்ததில்லை. இல்ல, இப்பொழுதல்ல, இந்த 10 ஆண்டுகளில் எனக்கு கிடைத்த அனுபவம். ஐஎம்எல் கூட இப்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வருது. இந்த ஆட்சி நல்லது. நாட்கள் கழிச்சு தமிழ்நாடு அரசுல கம்யூனிஸ்டுகளின் சக்தி உருவாக போகுது. இத்தனை நாட்கள் நீங்க பங்கு வச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட சக்தி தான் அங்க அவங்க ஆட்சிக்கான சக்தியா இருக்கும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் நல சார்ந்த கோரிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதை முன்மொழிவதற்கும் ஏற்ற சூழலாக பார்க்கிறோம். அவ்வளவுதான். மக்கள் நலன் தவிர ஒரு ஒன்றும் இல்லை. இல்ல, அது நாங்கள் தொகுதி உடன்பாடுதான். 10 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். எங்கள் நெருக்கம் என்பது மதச்சார்பினை காப்பதற்கு. ஒன்றிய அரசு, குறிப்பாக ஆளுநர், தமிழக சட்டமன்ற இறையாண்மையில் தலையிட்டார். அதை முதல்வர் உறுதியோடு எதிர்த்தார். நாங்களும் எதிர்த்தோம். இந்த உறுதிப்பாடு தான், இந்த நாட்டு நலன் சார்ந்த இந்த உறுதிப்பாடு தான் எங்களுக்குள் நெருக்கத்தை தந்தது. அந்த நெருக்கம் திமுகவுடன் மட்டுமல்ல, இதர ஜனநாயக சக்திகளுடன் நாங்கள் தொடர்கிறோம். அது நாட்டுக்கான நலன். இல்ல, தொகுதி உடன்பாடு நாங்கள் கண்டோம். இதுல முறிவு உறவு என்பதெல்லாம் அல்ல. ஜனநாயக சக்திகள், அதிமுக, திமுக, இதர ஜனநாயக சக்திகள் எல்லோருடன் கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல தொடர்பில் தான் இருக்கு. இது ஒரு 6 இடங்கள் தேவைப்பட்டது நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளிடம் ஆதரவு கேட்கிற போது ஜனநாயக கடமை, ஆதரவு தருவதுதான் ஜனநாயக கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவு தந்திருக்கிறோம். ஒரு அரசு அமைவதை ஆளுநர் தடுத்துவிடக் கூடாது.
வேறு யாரும் தடுத்து விடக்கூடாது. அந்த மக்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். திருமாவளவனும் ஆதரவு கொடுத்துட்டாரா? கொள்கைதான். அதாவது மதச்சார்பின்மை, நாட்டின் ஒற்றுமை, இறையாண்மை, சட்டத்தின் ஆட்சி முறை, ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி முறை என்று வருகிற போது அது இயல்பிலேயே கொள்கையாக மாறும். அவ்வாறு இருந்தால் நல்லதுதான். விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்களா? விடுதலை சிறுத்தை அவரே சொல்லியிருக்கிறாரு, சிபிஐ சிபிஎம் இரண்டு நிலைப்பாடு தான் அரசியல் நிலைப்பாடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அறிவுரை அல்ல. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு அரசுக்கு ஆதரவு தருகிற போது தொழிலாளர்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், இவர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம். அவ்வளவுதான். அறிவுரை எல்லாம் ஆட்சி அமைந்த பிறகு சந்திச்சு பேசுறதுக்கு அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பேசுவீங்களா? ஏன் பேச மாட்டோம்? எல்லாரோடும் பேசுவோம். எல்லா கட்சிகளோடும் பேசுவோம். எல்லா கட்சிகளும் முதல்வர் உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது தான் சொல்லிட்டு எங்கள் திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், எளியவர்கள், இவர்கள் நலன் தான். சட்டப்பேரவையில் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள், கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள்? எப்பொழுதுமே அரசியல் சட்டத்தை மதித்து நடப்போம். தமிழக உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். ஜனநாயகத்தை காக்க குரல் கொடுப்போம். உழைக்கிற மக்களின் உரிமை போர்களுக்கெல்லாம் குரல் கொடுப்போம். அவ்வளவுதான்.